பேரவை தலைவர் அவர்களே, ஒரு வரலாற்றை நான் இந்த மாமன்றத்தில் பதிய வைக்க விரும்புகிறேன். ஐரோப்பாவிற்கு வெளியே அச்சடிக்கப்பட்ட முதல் தமிழ் நூல் தமிழிலே தான் வெளிவந்தது. 1554ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதி போர்ச்சுகல் நாட்டிலே லிஸ்பன் நகரத்திலே கார்த்திலா என்ற தலைப்பில் 38 பக்கங்களை கொண்ட ஒரு சிறு தமிழ் நூல் ஒன்று அச்சிடப்பட்டது. வருடம் 1554. அந்த நூல் அச்சடிக்கப்பட்ட காலத்தில் உலக புகழ்பெற்ற ஷேக்ஸ்பியர் பிறந்திருக்கவில்லை. இந்தியாவிலே பேரரசர் அக்பர் த கிரேட் என்று அழைக்கப்பட்ட மகா அக்பர் அரியணையிலே ஏறியிருக்கவில்லை. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்து 50 ஆண்டுகள் கூட ஆகியிருக்கவில்லை. உலக வரலாற்றில் மாபெரும் அறிவியல் மேதைகள் கலீலியோ, நியூட்டன் 2 பேரும் அப்போது பிறந்திருக்கவில்லை. இந்த தமிழ் புத்தகம் அச்சிடப்பட்டு 100 ஆண்டுகள் கழித்துதான் உலக அதிசயமான தாஜ்மஹால் யமுனை ஆற்றங்கரையிலே எழுப்பப்பட்டது. இந்த நூல் வெளிவந்து பல ஆண்டுகளுக்கு பின்புதான் ரஷ்ய, சீன, ஜப்பான் மொழிகளிலே அச்சு நூல்கள் வெளிவந்தது. இந்த வரலாற்று குறிப்பிலே ஒரு முக்கியமான செய்தி இடம்பெற வேண்டும் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த நூல் வெளிவருவதற்கு உதவியாக இருந்தவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டின் தூத்துக்குடியை சார்ந்த 3 தமிழர்கள். அவர்களது பெயர் வின்சென்ட் நாசரேத், ஜோர்கே கார்வல்லோ, தோமேட்டி குருசே. இந்த 3 தமிழர்களுடைய முயற்சியால் தான் 1554ஆம் ஆண்டு ஒரு முதல் தமிழ் நூல் வந்திருக்கிறது. எனவேதான் இந்த வரலாற்று பின்புலத்தில் தான் தமிழுக்கான முதல் அச்சு முதற்கொண்டு அரிய ஆவணங்கள் மின்பதிப்பு செய்ததற்காக அரசு நிதியினை ஒதுக்கி இருக்கிறது. நேற்று உலக தாய்மொழிகள் தினம் கடைபிடிக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தாய் தமிழுக்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் நாம். ஆனால் வேறு எந்த மொழியும் நாம் அழிக்க முற்பட்டதில்லை. எனவேதான் பழங்குடியினர் மொழிகளையும் பாதுகாக்கப்பட ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு மாபெரும் தமிழ் கனவுகளை முன்வைத்து செதுக்கப்பட்ட இந்த நிதியறிக்கை இடம்பெற்றிருக்கும் அறிவிப்புகள் தமிழர்களுடைய வாழ்வை வளம் பெறச் செய்யும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.